பக்தி வழி நேயர்களுக்கு வணக்கம். செவ்வாய் வெள்ளியில எப்படி பூஜை செய்யறதுன்னு கேட்டிருக்கீங்க. செவ்வாய் வெள்ளியே ரொம்ப உகந்த நாள் இல்லையா? முருகனை கும்பிடுறவங்க செவ்வாயில கும்பிடலாம். செவ்வாய் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா செவ்வாய்க்கு அவர் தான் அதிபதி. சோ செவ்வாய் கிரகத்தினால் வரும் தாக்கங்கள், செவ்வாய் சில தோஷங்கள்ல செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிரக நிலையில செவ்வாய் பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க கண்டிப்பா முருகனை கும்பிட்டால் அவர் தானே காரகன், அவர் தானே ஒரு ஹெட் அதுக்கு. ஸோ அவரை ஹெட்டையே நம்ம போய் டக்குன்னு காலை பிடிச்சிட்டோன்னா இவர் என்ன நம்மள பாதிக்க போறாரு இல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கிழமையில முருகன் கோயிலுக்கு போகலாம். முருகன் வழிபாடு செய்யறவங்க, முருகனை ரொம்ப இஷ்டமா நினைச்சு கும்பிடுறவங்களும் அந்த செவ்வாய்க்கிழமையில விரதங்கள் அனுஷ்டிக்கலாம். விரதங்கள்னா பெருசா கஷ்டப்பட்டு பச்சை பட்டினியா இருந்து வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு, சிலர் தண்ணியும் குடிக்க மாட்டேன், 3 மணி வரைக்கும் தண்ணி குடிக்க மாட்டேன், ஜூஸ் குடிக்க மாட்டேன், அப்படி தள்ளி போட்டுட்டு அப்படிலாம் இருக்கணும். அப்படி எந்த கடவுளுமே சொல்ல தன்னை வருத்தி உடம்பு வருத்தி அப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும்னு சொல்லல. என்ன மனசார கும்பிட்டாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நாள்ல கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி துர்கைக்கு செவ்வாய்க்கிழமையில எலுமிச்சப்பழ விளக்கு, எலுமிச்ச பழத்தை அப்படியே குறுக்கால் அப்படி கட் பண்ணி இந்த சாறை பிழிஞ்சிடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சாறை எடுத்து வச்சு மறுநாள் லெமன் ரைஸ் செய்யலாம், இல்லை ஜூஸை போடலாம்னு எடுத்து, அதை பண்ணக்கூடாது. அதை கொட்டிடுங்க. கொட்டிட்டு அந்த இப்படி உள்டாவா திருப்பிக்கணும். அதாவது உள் பக்கமா அப்படி திருப்பிக்கிட்டு அதுல எண்ணெயை விட்டு பஞ்சு திரி போட்டாலும் ஓகே தான், வெள்ளை கலர் நூல் திரி போட்டாலும் ஓகே தான். விளக்கை ஏற்றி ஒற்றைப்பட்டையில விளக்கை ஏற்றணும். 5, 9, 11 இந்த மாதிரி ஏற்றலாம். இந்த மாதிரி ஏற்றி துர்கையை பார்த்தபடி, இப்போ கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்றவங்க வீட்டுக்குள்ளேயே துர்கையை நினைச்சு அந்த விளக்கை ஏற்றலாம். இது ராகு காலம் டைம் செவ்வாய்க்கிழமையில எப்போ வரும்னா 3 to 4:30 வரும். இந்த உங்களுக்கு தெரிஞ்ச துர்கா மந்திரம் சொல்லலாம். இல்ல ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம், பகையை வெல்லறதுக்கு, அதாவது நம்மளுக்கு பகைவர்களால் பிரச்சனை இருக்கு அப்படின்னா முருகனும் பகைவரே இல்லாம ஆக்குவாரு. அவருக்கும் அந்த அந்த அவர் அந்த வேலையே ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? அந்த மாதிரி அந்த வேலுங்கிறது ஒரு சக்தியை கொண்டு ஒரு அரக்கனை அழிச்ச விதமா இருந்தாலும் வேலுக்கு ஒரு அழகான தத்துவம் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, வேல் மாதிரி அந்த அந்த காம்பு மாதிரி தண்டு இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி ஆழமா சிந்திக்கணும். அந்த வேலோட மேல இருக்கு இப்படி இருக்கிற பாகம் அகண்டு இருக்கும். அந்த மாதிரி பிராட் மைண்டடா நம்ம மைண்ட் அகலமா யோசிக்கணும். அதே மாதிரி நம்ம பிரெயின் அந்த அந்த மேல கூரா இருக்கும். நம்ம பிரெயின் ஷார்ப்பா இருக்கும். நம்ம புத்தி ஷார்ப்பா கூரா இருக்கணும். புத்தி கூர்மைன்னு தானே சொல்றோம். சோ அப்படி ஒரு புத்தி கூர்மை கொண்ட சைல்டு முருகன் இல்லையா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தப்புன்னா தப்பு அடிச்சு தூக்குவாரு. அப்பா செஞ்சாலும் தப்பு, அம்மா செஞ்சாலும் தப்பு. அப்பாவுக்கே என்ன சொல்ற, நான் உனக்கு குருன்னா நீ எனக்கு சிஷ்யனா இருந்து இந்த மந்திரத்தை கேளுன்னு சொன்னவரு. சோ தப்புனா தப்புன்னு சொல்றோம். அப்போ முருகனை கும்பிடுற நம்ம எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். என்னதான் நீ நம்ம டிவோட்டியா இருந்தாலும் தப்புனா தப்புன்னு அடிக்கக்கூடிய கடவுள் இல்ல. நீங்க கரெக்டா இருந்தா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். சோ அந்த மாதிரி ஆழமான மனமும் அகண்ட, அதாவது ரொம்ப குறுக்கேட நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் உலகத்துல அப்படின்னு இல்லாம நல்ல அகலமாக இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஷார்ப்பான பிரெயினும் இருக்கணும். அப்போ படிப்பும் நல்லா வரும் இல்லையா? சோ அதைத்தான் அவர் உணர்த்துறாரு. உடனே நம்ம இது பண்ணணும். அவரை முருகனை கும்பிட்டாலே பயம் இருக்காது இல்லையா? அதே மாதிரி இந்த அம்பாளை கும்பிடும் போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மந்திரத்தை சொன்னாலும் ஓகே தான். துர்கா சப்த ஸ்லோகி சொன்னாலும் ஓகே தான். இல்ல ஐகிரி நந்தினி பாட்டு போட்டு உங்களுக்கு ஃபுல்லா தெரியலன்னா அந்த பாட்டு போட்டுட்டு கூட பண்ணலாம். இல்ல சிம்பிளா ஜெயந்தி மங்களா காளி பத்ர காளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே இந்த மாதிரி சொன்னாலே
அதுல காளி இருக்கா, துர்கா இருக்கா, பராசக்தி இருக்கா, எல்லாமே ஜெயந்தி மங்களாகாரி, நான் உன்னை போற்றுறேன், நீ மங்களம் எல்லாம் கொடு. சோ அந்த மாதிரி அப்ப என்ன சொல்றான், பத்ரகாளி கபாலினி, பத்ரகாளி கபாலம் வச்சிருக்கு பத்ரகாளி. சோ இதுல காளியும் வந்துடுறா, துர்காவும் வந்துடுறா, துர்காவும் வந்துடுறா இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த பாட்டு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாமே ஜெயம், எல்லாமே வெற்றி. சோ செவ்வாய்க்கிழமையில இந்த மாதிரியான பூஜைகள் பண்ணலாம். மண்டேல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். மண்டேல வந்து இந்த கோர்ட்டு கேஸ், தேவையில்லாம கேஸ் இருக்குதுங்க, லிட்டிகேஷன் சொல்லுவாங்க. லிட்டிகேஷன்னா சொத்து பிரச்சனை, தகராறு, இல்ல சொத்துல வந்து திடீர்னு எனக்கு இந்த பர்மிஷன் கிடைக்கல, இந்த லேண்டுக்கு இந்த பட்டா கிடைக்கல, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு லிட்டிகேஷன்ல சொத்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, மண்டேல ஒரு தேங்காய் விளக்கு, ஒரு தேங்காயை வாங்கி 2ஆ உடைங்க, தண்ணியெல்லாம் கொட்டிட்டு அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி நூல் திரிய போட்டு விளக்க வச்சு எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க அப்படின்னு வேண்டினாலே போரும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா லிட்டிகேஷன் ப்ராப்ளம், சொத்து சார்ந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எல்லாமே தீரும். அதே ஃப்ரைடேஸ்ல நீங்க பூஜை பண்ணும்போது, ஃப்ரைடேல வந்து ராகு காலம் வரும் 10 to 12. ஈதர் நீங்க பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கு 10:30 மணிக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லை 12 மணிக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க பூஜைக்கு நடுவுல ராகுகாலம் வந்தா பிரச்சனை கிடையாது, நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அதுதான் கணக்கா இருக்கும். சோ அம்பாள் சார்ந்த எந்த தெய்வம் இருந்தாலும் ஃப்ரைடேல பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமிக்கு ஏற்ற நாள் சுக்கிரவாரம், சுக்கிரன் ஆக்டிவேட் பண்றதுக்கான நாள். அன்னைக்குயாவது வச்சு பெண்கள் அன்னைக்குதான் வந்து வீட்டுக்கு வர பெண்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சில வீட்டுல எல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு மங்கள திரவியங்கள், குங்குமம், மஞ்சள் எல்லாம் இட்டு, அதுக்கப்புறம் நல்ல பணம் இருக்கு, என்னால ஒரு புடவை அஃபோர்ட் பண்ண முடியும், என்னால் புடவை வாங்கி தர முடியும்னா புடவை வச்சு ஒரு 101 ரூபாவோ 501 ரூபாய் அவங்களால முடிஞ்ச கெப்பாசிட்டிக்கு வச்சு தருவாங்க. நீங்க இன்னமும் பாருங்க, அந்த வீடெல்லாம் நல்லா செல்வ செழிப்போட நல்லா இருக்கும். சோ வர்ற குடும்ப பெண்ணோ இல்ல ஏதாவது ஒரு பெண், எந்த வடிவில் அம்பாள் வரான்னு தெரிய முடியாது, பெண் வடிவா வந்த உடனேயே அப்படியே பிடிச்சுக்கணும், அப்ப ஏதோ ஒரு அம்பாள் நம்மளுக்கு இன்னைக்கு வந்திருக்கா, இன்னைக்கு அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சந்தோஷமா கொடுங்க. 2 வாழைப்பழத்தை வாங்கி வச்சு கொடுங்க. அவங்க போகும்போதும் சந்தோஷமா போகட்டும். அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க. 1. 2வது, அன்னைக்கு வந்து சந்தோஷமா விரதம் இருக்கணும். குழந்தை பேர் இல்ல, கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்றவங்க வந்து சந்தோஷமான ஒரு அம்பாள் இருக்கா, கல்யாணத்துக்காகவே ஸ்பெஷல்லா இருப்பான். நான் சின்ன வயசுல இருந்து அந்த அம்மா நல்லா புருஷன் வரணும், நல்லா புருஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 6வது படிக்கிறது. அப்பெல்லாம் என்ன ட்ரீம் லேண்டு, நம்ம இது படிப்போம், அது பேர் என்ன, சிண்ட்ரல்லா கதையை படிச்சுட்டு அப்படி உட்காந்துருப்போம். ஸோ அதனால நான் எப்பவுமே ரொம்ப நம்புவேன் சந்தோஷிமாவை. ஸோ அதனால சந்தோஷிமாவை கல்யாணம் ஆகணும், எனக்கு வரன் சரியா அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க சந்தோஷிமா விரதங்களை மேற்கொள்ளலாம். அது எப்படி எடுத்துக்கணும்னா, சிம்பிள், வேர்க்கடலை வெள்ளத்தை வச்சு ப்ரேயர் பண்ணலாம். அன்னைக்கு ஃபுல்லா வந்து புளிப்பு உப்பு தவிர்க்கலாம். நீங்க வந்து உப்பு போடாத பூரி சாப்பிடலாம், கேசரி சாப்பிடலாம். ஸோ சந்தோஷமாக ஏற்றபடி போற்றிகள் பாடலாம், சிகப்பு ஆடையை அணிச்சுக்கலாம். அது இல்லை அப்படின்னா மகாலட்சுமியை கும்பிடணும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது மஞ்சள் கலர் ஆடை, மஞ்சள் கலர் விரிப்பு அப்படி உட்காந்துட்டு, மஞ்சளுங்கனாலே ஒரு மங்களகரம், நல்ல பணம்னாலே மஞ்சள் இல்லையா. சோ அந்த மாதிரி மஞ்சள் கலர் ஆடையை அணிஞ்சுக்கிட்டு மஞ்சள் விரிப்புல உட்காந்துட்டு நம்ம வந்து மந்திரங்கள், மகாலட்சுமிக்கு ஏற்ற மந்திரங்கள் செய்யலாம். மகாலட்சுமி பூஜை பண்றவங்க சாயந்தரம் 6 மணிக்கு அந்த டைம்ல பண்ணால் ரொம்ப நல்ல விசேஷமா இருக்கும். வைபவலட்சுமி பூஜை பண்றவங்களும் சாயந்தரமா பண்ணலாம், ரொம்ப விசேஷம். வைபவலட்சுமி பூஜை யார் வீட்டுல எந்த மனைவி பண்றாங்களோ அந்த கணவனுடைய தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா தடைகளும் நீக்கி நல்ல செல்வ செழிப்பா வருவாங்க. அந்த வீடு நல்ல சுபிக்ஷமா இருக்கும், வீட்டுல எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். வைபவலட்சுமி இல்லையா. சோ அந்த வைபவலட்சுமி பூஜையை கண்டிப்பா பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில வெல்லம் போட்ட பண்டங்களை செய்யலாம், நெய்வேத்தியம், சக்கரை பொங்கல், வெள்ளை பாயாசம், இல்ல அதுக்கப்புறம் பானகம் வந்து அவ்வளோ விசேஷம் நம்ம அம்பாளுக்கு. சோ பானகம் செய்யலாம். பானகம் வந்து வெள்ளத்தை கரைச்சு அதுல ஒரு சிட்டிக்கை வந்து சுக்கு பொடி,
கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் லெமன் அப்படி போட்டு அதை கரைச்சு அவளுக்கு வச்சு அப்ப அவ எவ்வளோ சந்தோஷப்படுவா. பானகத்தை விட அம்பாளுக்கு பெருசா என்ன பண்ண போறோம் இல்ல. ஸோ பானகம் செஞ்சு வைக்கலாம், டெய்லியே கூட செஞ்சு வைக்கலாம், இல்ல ஃப்ரைடே செஞ்சு வைக்கலாம், சில செவ்வாய் வெள்ளியில செஞ்சு வைக்கலாம். ரொம்ப நல்ல பராசக்தி கும்பிடுறவங்க, மாரியம்மன் கும்பிடுறவங்க, இந்த அம்பாள் பேச்சியம்மன் அப்புறம் நாகாத்தம்மன் அப்படிலாம் கும்பிடுறவங்களுக்கு ஃப்ரைடே வந்து ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்குமே நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா. மகாலட்சுமி கும்பிடுறவங்க எல்லோ உடுத்துக்கலாம், இல்ல வேற ஏதாவது அம்பாளை கும்பிடும் போது ரெட்டு உடுத்திக்கலாம். ரெட்டுங்கிறதே ஒரு கோபமான கலர் இல்லையா. அப்போ அந்த அம்பாள் நமக்குள்ள இறங்கும் போது அந்த ரெட் இருந்தா சூப்பரா இருக்கும். அந்த ரெட்டுக்கு அந்த அம்பாளுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். ஸோ செவ்வாடை அணிஞ்சு செவ்வரளி பூக்களால் இல்ல அந்த இட்லி பூ சொல்ற அந்த விருட்சி பூ ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா, அதை வச்சு அம்பாளுக்கு பூஜை செய்தாலும் ரொம்ப விசேஷம். ஸோ அதையும் பண்ணலாம். செல்வ செழிப்போட வாழலாம், மன நிம்மதியோட வாழலாம். பகைவர்கள் நம்ம கிட்டயே வர முடியாத அளவுக்கு அந்த அம்பாளோ முருகனோ நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. வாராகி அம்மனை துதிப்பவர்கள் பஞ்சமியில பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமையும் ஒரு உகந்த நாள் தான் வாராகிக்கு. ஸோ வாராகிக்கு பண்ணலாம். வாராகியை வந்து உடல் உபாதைகளுக்காக பண்றவங்க அஷ்டமியில ரிச்சிப்பூவை கொண்டு பூஜித்து யாருக்கு உடம்பு சரியில்லையோ சரியாகணும்னு வேண்டிக்கிட்டா ரொம்ப நல்லா உடம்பெல்லாம் சரியாயிடும், அவங்க நார்மலா ஆயிடுவாங்க. இதெல்லாம் வந்து பண்ணி பாருங்க. பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அழகான பதிவோட உங்களை சந்திக்கிறேன்.